அதிர்ஷ்டம்னா இதுதான் அதிர்ஷ்டம். ஆட்ட ஆரம்பிச்சதுல இருந்து நீ தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க. பார்வதி, நீ பெரிய யோகக்காரிதான். போங்க, சகல யோகங்களும் நிறைஞ்சு பெரிய நீங்க. இந்த விளையாட்டியாவது நான் யோகக்காரியா இருந்துட்டு போறேனே. போதும் போதும், சும்மா இரு. ஏன் இப்படி பிரிச்சு பேசுற? நமக்குள்ள ஏதாவது வித்தியாசம் உண்டா? நாம எல்லாம் ஒரே இடத்துல குடியிருக்கோம், ஒரே குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அண்ணி. அதுக்கு காரணம் நீங்களும் அண்ணாவும் எங்க மேல வச்சிருக்கிற அன்பும் ஆதரவும் தான். பாருங்க, எனக்கு ஒரு ஆசை, நம்மை போலவே நம்ம குழந்தைகளும் நம்ம ஸ்நேகிதத்தை வாழையடி வாழையா வளர்க்கணும். என்ன சொல்ற? ஏன் ஆசையும் அதுதான். சரி சரி, அப்புறம் ஆடலாம். முதல்ல நீ வெத்தலை போட்டுக்க. சீதாவும் ரகுவும் வயசுக்கு வந்த உடனே இப்போ ஸ்நேகிதர்களாக இருக்கிற நாம் சம்பந்திகளாக போறோம். அண்ணே, தாம்பூலம் கொடுத்துட்டு சொல்றீங்க, அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. சந்தேகமா இருக்கா? இந்த இதே நிச்சய தாம்பூலம். சீதா, இந்தம்மா, இந்த வீட்டுக்கு நீதான் மருமகன். என்ன சொல்லுமா? என்ன மாதசங்க மகாநாடா? ஆமா, இன்னைக்கு என்ன தீர்மானம் பாஸ் பண்ணிருக்கீங்க? பெண்கள் சுதந்திரமா இல்ல ஏதாவது கல்யாண பிரச்சனையா? கல்யாண பிரச்சனை தான். நீ போய் ஜீவக சிந்தாமணியின் வீரமும் சிலப்பதிகாரத்தின் நேர்மையும் கலந்து ஓடுகின்ற காவேரி கரையிலே. இங்க பாருங்க, இந்த செங்கல் எப்படி இருக்குங்க? அழகா இருக்கு. ஆனா இது ஏது பார்வதி? இந்த வருங்கால மருமகளுக்கு நம்ம அண்ணி போட்டிருக்காங்க. யாரு? நம்ம காமாட்சிய போட்டது. எப்பவுமே இந்த பெண்கள் இப்படித்தான், எதையும் முன்னே யோசிக்காம ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. பொண்ணு பிறந்த உடனே கல்யாண தேதியும் வச்சு பத்திரிகையும் அச்சடிச்சிடுவாங்க. நீங்க ஒண்ணு, நம்ம ரெண்டு குடும்பமும் சம்பந்திகள் ஆகணும்னு அண்ணி ஆசைப்படுறாங்க. இது என்ன பைத்தியம் பார்வதி? அவங்க ராவ் பகதூர் குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த ஏழை வீட்டையா பொண்ணு எடுப்பாங்க? இத பாரு, இதெல்லாம் ஒரு விளையாட்டை நினைச்சு மறந்து. சரி சரி, எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, இந்த கோட்டை பிடிக்கிற. உட்காருங்க. ராமதாஸ், பிரபாகரன், வெங்கட்ராமன், ஜெயக்குமார், ரகுராமன். ரகு எங்கடா? அவன் என்ன அடிச்சு துவைச்சு போட்டுட்டாங்க சார். அத உங்ககிட்ட சொன்னா எங்க முதுகுல டின்னு கட்டிட்டு வாங்க சார். ரகு உங்களை அடிச்சானா? நீங்க பாட ஆரம்பிக்கலாம். அம்மா காமாட்சி, காமாட்சி, ரகு இங்க வந்தாராம்மா? அவரை கொஞ்சம் கூப்பிடு. ரகுவா இங்க வரலையே, பள்ளிக்கூடத்துல இருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதம்மா அவன் புஸ்தகம் பையன். காமாட்சி, வகுப்புல இருந்து எப்ப போனான்னு தெரியல. இங்கேயும் வரலன்னா எங்க போயிருப்பான்? மாமா, சின்னையா ஸ்டேஷன்ல இருக்காரு, நான் பாத்துட்டு தான் வரேன். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பாதான். அவனுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து அவன் யாரு பேச்சையுமே கேட்கறதில்லை. அண்ணா, நயமா சொல்லியோ பயமுறுத்தியோ அவனை எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. அவங்க அப்பாவை நம்புறதுன்னு ஒண்ணுமே. அவர்கள் குணமும் இறக்க சிந்தையும், ஆனா அதெல்லாம் நீங்க மீறிட்டீங்க. அவரங்க நானுங்க. என்ன இது? இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்னது? நம்ம மளிகை கடை மாணிக்க இல்ல, அவனுக்கு நான் ஒரு 50 ரூபாய் கொடுக்கணும். அவன் ஒரு காரியம் செய்துட்டான். கொஞ்சம் கூட என் அந்தஸ்து தெரியாத, அதிலும் உங்க சிநேகிதன்னு கூட பார்க்காம நடு ரோட்ல என் கழுத்துல துண்ட போட்டு இருக்க வந்துட்டான். முதல்ல இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அந்த மாணிக்க மூஞ்சில எழுதிட்டு வா. இதுதான் பரம்பரை குணங்கிறது. என்ன நடந்தது? அப்பா, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்பிச்சா இல்ல அடி வாங்கவா? அடி வாங்கவா? பாரு கண்ணத்தை. பாத்தியா பிச்சை, 5 வருடம் அப்படியே பதிஞ்சிருக்கு. ஐயோ, அப்பா மாறியில ஒப்பி போயிருக்கு.
அப்பா கிட்ட சொல்லு தம்பி, அவன் தோலை உரிச்சு தவள் கட்டிடுவாரு. யாருன்னு சொல்லு. அந்த வாத்தியார் மாவனா? ராமண்ணாவா? ஆமா. அவருக்கு என்ன மூளை கோளாரா என்ன? சுத்த கிறுக்குங்க. சாதாரண பையங்களை அடிச்ச மாதிரில அடிச்சிருக்காரு. கொஞ்சமாவது ராவ் பகதூர் குடும்பம்னு கௌரவம் வச்சாரா? இல்ல படாத இடத்துல பட்டு ஏதாவது ஒண்ணு ஆனா என்ன ஆகுறது? இப்ப அவரை கூப்பிட்டு கேளுங்க. பையன் குசும்பு பண்ணா அடிச்சேன்னு ஷாக்கு போக்கு சொல்லுவார். என் பையனை கை நீட்டு அடிக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? ரெண்டுல ஒண்ணு பாத்துருங்க. டேய் லக்கி, போய் வேண்டாம், நானே போறேன். வரேன். பரம்பரை குணங்கிறேன். ராமண்ணா, 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 ஏயா நீ வாத்தியார் வேலை பாக்குறது பசங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கா இல்ல அடிச்சு கொல்றதுக்கா? அவசரப்படாத ரங்கநாதம், நடந்ததை கொஞ்சம் பொறுமையா கேளு. ஆமா, நீ செய்த கொடுமையை கண்ணால பார்த்த பிறகு எவையா பொறுமையா இருப்பா? பெத்து வளர்த்த நானே இதுவரை அவன் மேல கை வச்சதுல நீ எப்படி அவன் அடிக்கலாம்? ரங்கநாதம், நான் அடிச்சதை பத்தி தான் ஆத்திரப்படுறேன். அவன் செய்த போக்கிரத்தனை என்னன்னு கேட்க மாட்டேங்கிறியே. குழந்தைன்னா குடும்பத்தான செய்யத்தான் செய்வான். அதுக்காக சின்ன சீசன் கூட பார்க்காம கை நீட்டு அடிக்கிறதா? என்னங்க நீங்க சண்டை போட்டுக்கிறது? இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசாக்கி பேசுறீங்களே. நீ சும்மா இரு பார்வதி. ரங்கநாதம், உன் பையன் பேர்ல இருக்கிற பாசத்தினால என் மேல இவ்வளவு கோவிச்சுக்கிறது உனக்கு நியாயமா இருக்கா? நானும் அவனுடைய நன்மைக்காகத்தான். என்னையா நன்மை? நீ செய்த வேலைக்கு உன்னை எவ்வளவு தண்டிச்சாலும் என் மனசு ஆறாது. தண்டனையா? என்னையே தண்டிக்க போறேன்? ரங்கநாதம், உன் அகம்பாவத்துல அறிவு இழந்து பேசுறேன். என்ன? யாருக்கு அகம்பாவம்? நானும் அறிவு இருந்தவன், நீயா என்ன இப்படி சொல்றது? கேத்தரவுல அனாதைய கடந்த உன்னை வீட்டுக்கு கூட்டு வந்து தண்டச்சோறு போட்டு ஒரு பெரிய விஷயம் ஆக்கியிருந்த எங்க அப்பா. அதுக்கு நீ செய்யற கைமாறாயாது? நன்றி கெட்டவன். ரங்கநாதம், நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, என்னை திட்டு. ஆனா நன்றி மறந்தவன் மட்டும் சொல்லாதே. என்னை பத்தி இவ்வளவு கேவலமான அபிப்பிராயம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. உங்க அப்பா செய்த உதவியை ஒவ்வொரு க்ஷணமும் நினைத்து நினைத்து என் மனசுல அவரை தெய்வமா பூஜிக்கிறேன். அதுக்காகதான் அவர் கட்டி வைச்ச ஸ்கூலிலேயே சேவை செய்து என் கடனை செலுத்துறேன். ஆமா, இதுதான் நீ கடன் செலுத்துற லட்சணம். இத பார், இவ்வளவு காலமா நாம அந்யோன்யமா பழகிறதுக்காக இப்ப உன்னை மன்னிக்கிறேன். இல்லன்னா டிஓ ரிப்போர்ட் பண்ணி உன்னை டிஸ்மிஸ் பண்ண வச்சிருக்கேன். இவரை யார் என்ன டிஸ்மிஸ் செய்து வைக்கிறது? நானே ராஜினாமா கொடுத்தோம். வா பார்வதி, நம் ஊருக்கே போகலாம். என்னங்க இது? பிடிக்கல ஒதுங்கி இருந்துட்டு போறது, அதுக்காக யோகத்தை விட்டு போறதா? இல்லை, போகத்தான் வேண்டும். இது என் முடிவு. வா. காமாட்சி, எங்க போற? பார்வதி வீட்டுக்கு. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்ல. நீ போய் போக வேண்டாம்னு கெஞ்ச போறியா? ஆமா, கெஞ்சு கேட்டுக்கதான் போறேன். ஏன் தப்பா? ஆமா, தப்புதான். நம்ம மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆகுது? அந்த மான மரியாதையை காப்பாத்ததாங்க போறேன். காமாட்சி, காமாட்சி, இந்தாப்பா, இவ்வளவு காலமா எங்களுக்கு இடம் கொடுத்து ஆதரிச்சதுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். பார்வதி, இது உங்களுக்கே நல்லா இருக்கு. இப்ப என்ன நடந்ததுன்னு ஊருக்கு போறீங்க? அண்ணி, அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. இன்னும் என்ன சொன்னாலும் கேட்க போறது. நாங்க போயிட்டு வரோம். பார்வதி, என்ன ஏதுன்னு கேட்காதீங்க. தயவு செய்து இதை திரும்பி வாங்கிக்கோங்க. வேண்டாம் பார்வதி, நான் ஆசையா குழந்தை கழுத்துல போட்டது கழட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? அண்ணி, கொண்டாங்க. அண்ணி, உள்ள வா பார்வதி. அண்ணா, உன் நல்ல மனசு எனக்கு தெரியும் காமாட்சி. ஆனா மனசுக்கு மனசு வித்தியாசம் வந்த பிறகு கொஞ்சம் விலகத்தாமா இருக்கும். என்னன்னு அப்படி சொல்றீங்க? நீ வா பார்வதி, மஞ்சள் குங்குமம் வாங்கிச்சு வா. பார்வதி, நீ போய் மஞ்சள் குங்குமம் எடுத்து. அண்ணி, உங்க அன்பு ஆதரவிலே வாழ்ந்து உப்பிட்ட உங்களை உயிருள்ளளவும் மறக்க மாட்டோம். நீங்கள் எல்லாம் சௌக்கியமா இருக்கு. நாங்க வரலாம். போயிட்டு வரியாமா?
ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் உலகம் எந்தன் கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே உலகம் எந்தன் கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே சோதிச்சு பார்த்தா நானே ராஜா வாலிப பருவம் கிடைப்பது லேசா உல்லாசம் சல்லாபம் எல்லாமும் இங்கேடா குண்டு ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் நடந்ததை எண்ணி கவலைப்பட்டான் அவன் மடையன் நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன் ஆஹா நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன் போடா வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன் அவன் இவனே இவன் அவனே அட இன்றுமை நாளையில்லை இரவில்லை பகலில்லை இளமையும் முதுமையும் முடிவும் இல்லை அட இன்றும் இல்லை நாளையில்லை இரவில்லை பகலில்லை இளமையும் முதுமையும் முடிவும் இல்லை ஓஹோ ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் பணங்களை சேர்த்து பதுக்கி வைத்தால் அது மடமை பணங்களை சேர்த்து பதுக்கி வைத்தால் அது மடமை ஆஹா பகவான் படைத்த பணமெல்லாம் பொது உடைமை கையில் கிடைத்ததை வீசி ரசிப்பதுதான் என் கடமை அந்த பெருமை எந்த உரிமை நல்ல வெள்ளி துண்டு அள்ளிக்கிட்டு துள்ளி துள்ளி ஆடவிட்டு சிரிப்பதும் மகிழ்வதும் தனி மகிமை நல்ல வெள்ளி துண்டு அள்ளிக்கிட்டு துள்ளி துள்ளி ஆடவிட்டு சிரிப்பதும் மகிழ்வதும் தனி மகிமை ஓஹோ ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் உலகம் எந்தன் கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே சோதிச்சு பார்த்தா நானே ராஜா வாலிப பருவம் உல்லாசம் எல்லாமும் இங்கேடா ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு பொண்ணாமா நீ பக்கத்து தெருவில் இருக்கிறான் பாக்கலங்கிறிய அவனைத்தான் உனக்கு கட்டி ஒண்ணும் யோசிக்காதம்மா பெரிய இடம் இடம் பெருசா இருக்கலாம்ப்பா ஆனா தெரியுமே படிச்ச பொண்ணு கிட்ட சொன்னா சந்தேகம் வரும்னு நல்லா தெரியும் அம்மா நீ கமிஷனர் வீட்டுக்கு போமா எனக்கு வெக்கமா இருக்கும் அதான் பரம்பரை குணமாச்சே அம்மா நீ காமாட்சி அம்மாவை பார்க்க போறது போல போ அங்க ரகு இருப்பான் அவனை பாரு பிடிச்சா சொல்லு உடனே டூண்டு தட்டி விஷயத்தை முடிச்சிடுறேன் நான் மாட்டேன் என் கண்ணு இல்ல நல்ல தலைகளை சீவிட்டு சிங்காச்சிட்டு போமா போமா போமாண்ணா அடா அப்ப சகுனம் நேரத்துல தும்புறானே மூக்க வெட்டுறான் வாடா என் திருவள்ளுவர் செல்வா உனக்கு தும்முறதுக்கு நேரம் கிடைக்கலையா
நான் ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்பப்பா நல்ல காரியம் பேசிருக்கீங்க? டேய், நீ எனக்கு பிள்ளையா இருக்கும்போது நான் எப்படிடா நல்ல காரியம் செய்ய முடியும்? அப்படியே செய்தாலும் நீ விடுவியா? ரொம்ப கரெக்ட். டே, எங்கடா 2 நாளா அட்ரஸே காணா? பட்டணத்துலதான் இருக்கிறேன்ப்பா. பட்டணத்துல உள்ள நீல அகலத்தை கணக்கெடுக்கவா உன்னை பெத்தேன்? கார்பரேஷன் குப்பை லாரி மாதிரி ரவிக்கிறான். சும்மா இருங்கப்பா. நான் பழகிறதெல்லாம் ஹை, வெரி ஹை சொசைட்டியில். எக்ஸ்கியூஸ் மீ, என் ஃப்ரெண்ட் காத்துட்டு இருப்பான். யாரா உன் ஃப்ரெண்டு? அந்த கமிஷனர் பிள்ளை ரகுதானே? கமிஷனர் பிள்ளையா? சே, என் ஸ்டாண்டர்டுக்கு அவன் சர்வ சாதாரணம். என் ஃப்ரெண்டு ராவ் பகதூர் கிராண்ட்சன். அவன் பெரிய வீட்டு பையன். காலையில ஒரு குழா மாட்டுவான், மத்தியானம் குழாய கழட்டி எறிவான், ராத்திரிக்கு ஒரு குழாய மாட்டுவான். அவன் எங்க, நீ எங்க? அவனுக்கு நீ மச்சான் ஆயிட்டா அச்சம் இல்லாம செய்யலாம். நம்ம இன்னைக்கு அன்றாடம் காட்சி தானடா. பின்ன அவங்க எல்லாம் மொத்தமா ஒரே நாள்ல காய்ச்சி 10 நாளைக்கா குடிப்பாங்க? ஏடா கிண்டலா பண்ற? கையை அடக்கிக்காதீங்கப்பா. இத பாருங்க, இப்பெல்லாம் நான் உங்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ், அதாவது உங்க குறுக்கு வழியிலேயே தான் வந்துட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, பிராடுல உங்க அப்பா ஆயிடுவேன். ஏண்டா தப்பு ஞானி. குட் பை ஃபாதர், மை குரு, மை ஃப்ரெண்ட். டாடா. போய் தொலைடா. வாமா, என்ன அழகா இருக்கு. இப்ப அந்த கமிஷனர் வீட்டு பிள்ளை ரகு பார்த்தான்னா அப்படியே சுந்து சுருளாகி டிங்கி டிமாஞ்சி போயிடுவான். இதான் பரம்பரை குணம். அந்த ராகுகாலம் இப்பதான் வெளியே போயிருக்கு. அவன் யமகண்டமா திரும்பி வர்றதுக்குள்ள நீ போயிடமாங்க. சரிப்பா. ஐயோ ஐயோ, கண்ணப்பாரு நல்ல ஹெட்லைட் மாதிரி. ஆமா, இந்த குழாயம் சிறுக்கு மாட்டிக்கிட்ட உடனே தலைகால தெரியாம தான் நடக்கிறீங்க. இதெல்லாம் என் சர்வீஸுக்கு மைனர் பாயிண்ட். ஐயோ, எல்லா பூரும் கீழே விட்டா. இரு, நானே ஹெல்ப் பண்றேன். வலிக்குதா? பின்ன தலையா இது? தலைதான், பட் அம்மி குறைய மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அவ்வளவுதான். என்ன இது? நீங்க? என்ன? இனிமே நானே தான். ஓ, இதுதானா? என் பேரை சொல்ல வெக்கமா இருக்குதா? ஆமாமா, இருக்குதானே செய்யும். என் பேரு காக்கி கு. மிஸ்டர் ரகு. உங்களை பத்தி எங்க அப்பா எவ்வளவோ சொல்லிருப்பா, நிறைய சொல்லிருப்பார். ஆமா, நீ யாரு? நானு பிச்சை முத்து டாக்டர். ஓ, நம்ம லண்டன் லாட்டி டாக்டரா? இரு. ஆமா, உன் பேரு? மிஸ் சரளா. சரளா? இல்ல, மிஸ் சரளா. சரளாவா? அதான் கேட்டேன். இவ்வளவு சரளமா பேசுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? புதுசா நான் ஒண்ணும் சொல்லலையே. இல்ல, எல்லாம் தூசி மணலுமா கெட்டு போச்சு. அதனால தோட்டத்துக்கு போய் புதுசா பூத்தமலாம் பறிச்சுட்டாரு. பாப்போம். பொட்டு தேன் போலே கட்டிய கூந்தலில் போலே வெட்டிய மாம்பழ கட்டில் செய்த பூ போலே தொட்டதும் கையில் ஒட்டது வண்ணம் பால் போலே வெட்டி மாம்பழ கட்டில் செய்த பூ போலே தொட்டதும் கையில் ஒட்டது வண்ணம் பால் போலே நெத்தியிலே ஒரு குங்கும பொட்டு தேன் போலே கட்டிய கூந்தலில் மல்லிகை மொட்டு மீன் போலே
கொத்து மீன் போலே Mm-hmm.